அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் கொஸ்டின் ஆன்சராக அனந்தத்தை நோக்கி புத்தகத்திலிருந்து புள்ளிகளுடைய இருப்பிடம் மற்றும் இதய மண்டலம் பற்றி போட்டிருந்தோம். அதனுடைய விளக்கமாக கேட்டதுனால அதனுடைய விளக்கமாக நம்ம இந்த பிக்சர் போட்டு இந்த படத்தை வச்சு நம்ம விளக்கம் சொல்ல போகிறோம். இதய மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 புள்ளிகள், மொத்தம் இதய மண்டலத்தில் இருக்கக்கூடிய புள்ளிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 5 புள்ளிகள் இருக்குது. இந்த 5 புள்ளிகளினுடைய இருப்பிடம் பாருங்கள். நமது இடது முளைக்காம்பின் கீழ்ப்பகுதியில் 1வது புள்ளியும், அதற்கு நேராக வலது முளைக்காம்போட கீழ்ப்பகுதியில் 2வது புள்ளியும், இடது முளைக்காம்பின் மேல் பகுதியில் 3வது புள்ளி, வலது முளைக்காம்பின் மேல் பகுதியில் 4வது புள்ளியும், நம்மளுடைய அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த தொண்டைக்குழி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல 5வது புள்ளியும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து தெளிவாக பார்க்க முடியுது. இப்போ இந்த முதல் புள்ளி எடுத்துக்கிட்டோம்னா அந்த முளைக்காம்புலேருந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, முளைக்காம்பில் இருந்து பார்த்திங்கன்னா 4 விரல்கள் தூரத்தில் இந்த முதல் புள்ளி இருக்குது. அதே மாதிரியே மேலே 4 கீழே 4 ஈக்குவல் ஷேப் தான் ஒரு சதுரம் மாதிரி இதனுடைய அந்த பாகம் இதய மண்டலத்தினுடைய அந்த பரப்பு இருக்கும். இப்போ இந்த புள்ளிகளுக்கும் ஒவ்வொரு நிறமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் புள்ளி அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமும், 2வது புள்ளி சிவப்பு நிறம், 3வது புள்ளி பார்த்திங்கன்னா வெள்ளை நிறம், 4வது புள்ளி கருப்பு, 5வது புள்ளி பார்த்திங்கன்னா பச்சை நிறம். இந்த ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரு நிறமும் கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி செயல்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் புள்ளி, இந்த 3வது புள்ளி, 5வது புள்ளி இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிளாக் வைஸு இன்னர் அப்படிங்கிற மாதிரியும், வெளியே அவுட்ரு அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் 2 மற்றும் இந்த 4வது புள்ளி. அதனால தான் மேலே அப்பர் கீழே லோயர்னு கொடுத்துருக்கிறது. 2 மற்றும் 4வது புள்ளியில் மேலே லோயரும் கீழே அப்பர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து வாங்க நம்ம துணை புள்ளிகளை பார்க்கலாம். துணை புள்ளிகள் பார்த்திங்கன்னா இந்த முதல் புள்ளியில் சுற்றி நிறைய துணை புள்ளிகள் இருக்குதுன்னு பாபுஜி சொல்கிறார். இதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா 4 துணை புள்ளிகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஏ புள்ளி, பி புள்ளி, சி புள்ளி மற்றும் டி புள்ளி. இதனுடைய இருப்பிடத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறது தான் இந்த படத்தில் நாம் பார்த்துட்ருக்கோம். அதாவது அந்த எலும்பு குழி இருக்கு இல்லையா, நமக்கு முன்புறம் விழா குழியிலேருந்து கீழே ஒரு விரல் அளந்து அந்த இடத்துலேருந்து 4 விரல்கள் நாம் இடதுபுறம் அளந்தால் அங்கே இருக்கக்கூடிய புள்ளி பி புள்ளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பி புள்ளியிலிருந்து மேலே 2 விரல்கள் அளந்தால் ஏ புள்ளி அந்த இடத்துல இருக்குது. கீழே 2 விரல்கள் வச்சோம்னா கரெக்டாக அந்த விழா எலும்பில் டச் பண்ணிகிட்டு இருக்கும். அது சி புள்ளியினும், அந்த சி புள்ளியிலேருந்து 2 விரல்கள் இடதுபுறம் போனால் டி புள்ளி அமைந்திருக்கிறது. இப்போ இந்த டி புள்ளி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏ புள்ளியிலேருந்து நேர் கீழே, அதாவது 1வது புள்ளியிலேருந்து நேராக கீழே இந்த டி புள்ளி அமர்ந்திருக்கு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த துணை புள்ளிகள், முதல் புள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய இந்த துணை புள்ளிகளினுடைய இருப்பிடம். ப்ளஸ் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அந்த இடத்துல நம்ம கவனத்தை நிலைநிறுத்தி ஏ புள்ளியில் தியானமும் பி புள்ளியில் சுத்திகரிப்பு இந்த பயிற்சியை நம்மளுடைய அன்றாட பயிற்சியோடு சேர்த்து நம்ம தொடர்ந்து செய்கிறதுக்கு இந்த இருப்பிடத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இல்லையா. ஸோ அதனால் இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முறை என்ன அப்படின்னா, அந்த இடது முளைக்காம்புலேருந்து 2 விரல் வலது பக்கம் போய் 3 விரல் கீழே வந்தால் ஏ புள்ளி அப்படின்னும் பாபுஜி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு உத்தி கொடுத்துருக்காரு. அதையும் ஃபாலோ பண்ணலாம். இதையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததாக நம்ம இந்த புள்ளிகள் சொன்னோம் இல்லையா, இந்த இதய மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளிக்கும் பார்த்திங்கன்னா நிறங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு புள்ளியும் இந்த பஞ்சபூதங்களுடைய ஒவ்வொரு மூலக்கூறை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவான தன்மையும் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ மூலக்கூறுன்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல் புள்ளியினுடைய மூலக்கூறு என்னென்னா பூமியை குறிப்பதா, அதாவது புவியினுடைய மூலக்கூறை குறிக்கிறது. இதில் இருக்கக்கூடிய அந்த இரட்டைத்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆசைகள் மற்றும் மனநிறைவு. 2வது புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பார்த்தோம் அதனுடைய நிறம் சிவப்பு. அதை குறிக்கக்கூடிய மூலக்கூறு என்னென்னா ஆகாயத்தை குறிக்கிறது. அதனுடைய இரட்டைத்தன்மை அங்கே இருக்கக்கூடியது என்னென்னா அமைதியின்மை இருக்கிறதா சொல்லப்படுது. 3வது புள்ளி நெருப்பின் மூலக்கூறை குறிப்பதாக இருக்குது. இதனுடைய இரட்டைத்தன்மை கோபம், அன்பு.
4வது புள்ளி நீர் மூலக்கூறை வந்து குறிக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய இரட்டைத்தன்மை என்னன்னு பார்த்தோம்னா பயம், தைரியம். 5வது மூலக்கூறு காற்றை குறிக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய இரட்டைத்தன்மை குழப்பம், தெளிவு. ஸோ இந்த ஒவ்வொரு புள்ளியிலையும் நம்ம பயிற்சி பண்ணி இங்கு நமக்கு இந்த புள்ளிகளில் நமக்கு ஒரு ஆளுமை கிடைக்கும்போது முதல் புள்ளியில் நமக்கு மனநிறைவும், 2வது புள்ளியில் ஒரு அமைதியும், 3வது புள்ளியில் அன்பு, கோபம் நீங்கி அன்பாகவும், 4வது புள்ளியில் பயம் நீங்கி தைரியமும், 5வது புள்ளியில் குழப்பம் நீங்கி தெளிவும் நமக்கு கிடைக்குது. நம்ம தியான பயிற்சியை செய்யும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கிறதா வந்து சொல்லப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதய மண்டலத்தில் பார்த்துருக்கோம். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து புள்ளிகள் பற்றி பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.